Hello and welcome to ABCD. நான் உங்க சகோ. போன வீடியோல பார்ட்டிகிள்ஸ்க்கும் வேவ்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். பார்ட்டிகிள்ஸும் வேவ்ஸும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதுன்னு பார்த்தோம். நீங்களும் நானும் கூட வேவ்ஸ்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் உண்மையா? இது உண்மைனா எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1799ல தாமஸ் யங் அப்படின்ற இங்கிலீஷ் பிசிசிஸ்ட் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதாவது ஒரு கார்டை எடுத்துக்கிட்டு அதுல சின்னதா 2 ஸ்லிட் போட்டுக்கிட்டு அந்த ஸ்லிட் வழியா லைட்டா பாஸ் பண்றாரு. அவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அந்த 2 சின்ன ஸ்லிட்ஸ் வழியா லைட் பாஸ் ஆகி கார்டுக்கு அந்த பக்கம் வச்சிருக்கிற ஸ்கிரீன்ல 2 லைட் ஸ்ட்ரைப்ஸ் தெரியும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவருக்கு அங்க காத்துட்டு இருந்தது என்னமோ 2 ஸ்ட்ரைப்ஸ் இல்ல, பல ஸ்ட்ரைப்ஸ். இது லைட் ஒரு வேவா இருந்தா மட்டுமே சாத்தியம். இஸ் இட் பிராம்ஜியா? சோ இதுதான் அந்த கார்டு, இதுதான் அந்த 2 ஸ்லிட்ஸ். இப்போ இந்த 2 ஸ்லிட்ஸ் வழியா லைட் டிராவல் ஆகுறப்போ அந்த எட்ஜஸ்ல லைட் டைஃப்ராக்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி போறத உங்களால பார்க்க முடியுது. நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி. இப்போ இந்த 2 ஸ்லிட்க்கும் மிடில்ல உள்ள இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 வேவும் இன்ஃபேஸ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இங்க கிரஸ்ட் வர்றப்ப இங்கேயும் கிரஸ்ட் வருது, இங்க ட்ரஃப் வர்றப்ப இங்கேயும் ட்ரஃப் வருது. சோ இந்த மிடில் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 2 வேவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும். இந்த பாயிண்ட்ல 2 வேவோட கிரஸ்டும் மீட் ஆகி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை தரும். அதாவது பிரைட் ஸ்பாட்டை தரும். இந்த ஸ்பாட்டுக்கு வர்றப்போ இந்த ஸ்லிட்ல இருந்து வர வேவ் விட இந்த ஸ்லிட்ல இருந்து வர வேவ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியே ஆகணும். அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ஹாஃப் த வேவ் லென்த்தா இருக்கிறப்போ கிரஸ்டும் ட்ரஃப்பும் மீட் ஆகி நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தரும் அப்படின்னு நம்ம போன வீடியோலயே பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இந்த வேவோட கிரஸ்டும் இந்த வேவோட ட்ரஃப்பும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகி நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை தரும். சோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறப்போ நமக்கு எந்த விதமான வேவுமே வராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த கேஸ்ல வேவ்ன்றது லைட். சோ இந்த இடத்துல எந்த லைட்டுமே வராது. சோ இந்த இடம் ஒரு டார்க் ஸ்பாட்டாவே இருக்கும். எக்ஸ்ட்ரா போட்டியா? இல்லையா ஐயா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் அரை வேவ்லென்த்தா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது 1.5 வேவ்லென்த்தா இருக்கலாம், 2, 3 இந்த மாதிரி அரைகள்ல வர எந்த வேவ்லென்த்தா இருந்தாலுமே அந்த இடத்துல நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் கிடைக்கும். சோ டார்க் ஸ்பாட் தான் கிடைக்கும். இப்ப இதுக்கு அடுத்த ஸ்பாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற அந்த வேவ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுல் வேவ்லென்த் டிராவல் பண்ணிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த 2 வேவ் இன்ஃபேஸ்ல வந்துரும். சோ இந்த பாயிண்ட்ல கிரஸ்டும் மேட்ச் ஆகி நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் கிடைக்கும். அதாவது பிரைட் ஸ்பாட் தான் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது டார்க் ஸ்பாட், அடுத்தது மறுபடியும் பிரைட் ஸ்பாட். இந்த மாதிரி கண்டினியூஸா அல்டர்னேட்டான டார்க் அண்ட் பிரைட் ஸ்பாட்ஸ் கிடைச்சுக்கிட்டே போற இந்த பேட்டர்னை தான் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதையே தான் நம்ம தலைவர் இங்கே பண்ணுறாரு. அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க மேலே கார்டில் லிங்க் இருக்க போய் ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ இந்த 2 பால்ஸ்லேருந்து வரப்போகிற வேவ்ஸை அந்த 2 ஸ்லிட்லேருந்து டைஃப்ராக்ட் ஆகி வர வேவ்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ஒரு வேவ் மட்டும் வந்துட்டு இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இங்கே இந்த 2வது வேவ் ஆட் பண்ணுறப்ப ஒரு வேவ் இன்னொரு வேவ் கூட இன்டராக்ட் ஆகுது. இங்க ஒரு வேவோட கிரஸ்டும் இன்னொரு வேவோட கிரஸ்டும் மீட் ஆகி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஒரு வேவோட கிரஸ்டும் இன்னொரு வேவோட ட்ரஃப்பும் மீட் ஆகி நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ பேசிக்கா அந்த இடத்துல எந்த வேவுமே இருக்காது. அண்ட் இதே தான் நம்ம லைட்லையும் பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிற இடத்துல லைட்டும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிற இடத்துல லைட் இல்லாமையும் அதாவது டார்க் ஸ்பாட்டையும் பார்க்குறோம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ஒரு பார்ட்டிகிளால கொடுக்க முடியாது, ஒரு வேவால மட்டுமே கொடுக்க முடியும். சோ லைட்டால இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை கொடுக்க முடியுது அப்படின்னா லைட் கண்டிப்பா ஒரு வேவா தான் இருக்கணும் அப்படின்னு 1799ல தாமஸ் யங் ப்ரூவ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் மத்தியில எப்பயுமே ஒரு டிபேட் போய்கிட்டே இருந்துச்சு. லைட்ன்றது வேவ்ஸ் அப்படின்னு ஒரு சாராரும், லைட்ங்கிறது பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு நியூட்டன் உட்பட ஒரு சாராரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இது ரெண்டுக்குமே அப்ப ப்ரூஃப்ஸ் கிடையாது. பட் 1799ல தாமஸ் யங் பண்ண இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதுக்கு அப்புறமா நடந்த சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் லைட்ங்கிறது ஒரு வேவ்னு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அண்ட் அடுத்த 100 வருஷத்துக்கு அது அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ட்விஸ்ட் கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு.
என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? 1900வது வருஷம் பிளாங்க்ன்றவர் சூடான பொருட்கள்ல இருந்து வர்ற ஹீட் ரேடியேஷன் பத்தியும் சூடான பொருட்கள்ல இருந்து வர்ற ஒளிகள் பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் பழுக்க பழுக்க காய்ச்சின மெட்டீரியல்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் எமிட் ஆகுறது அப்ப ரொம்பவே காமன்னாலும் அப்ப இருந்த எந்த சயின்டிஸ்டாலையும் அது ஏன் வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு, அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஷேப் இருக்கு அப்படின்னு பிளாங்க்கு தெரிஞ்சாலும் அவர் ஃபார்முலேட் பண்ண எந்த ஃபார்முலாவுமே இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் கூட ஒத்து போகல. ஒரு ஸ்டேஜ்ல வெறுப்பாகி ஒரு மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அது என்னன்னா, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளயும் சும்மா கற்பனையா ஒரு விதமான ஆசிலேட்டர்ஸ் இருக்கணும். அந்த ஆசிலேட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில தான் லைட்டை எமிட் பண்ணும் அப்படின்னு அஷ்யூம் பண்றாரு. அண்ட் இதனால அந்த ஆசிலேட்டரோட எனர்ஜி அந்த ஆசிலேட்டர் ஆசிலேட் ஆகிற ஃப்ரீக்வன்சியை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை தராரு. E = hf. இதுல ஈங்கிறது அந்த ஆசிலேட்டரோட எனர்ஜி அண்ட் எஃப்ன்றது அந்த ஆசிலேட்டர் ஆசிலேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹெச்ன்றது சும்மா ஒரு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி விசித்திரமான ஒரு அசம்ஷன் அவர் யோசிச்சப்பவே இது சும்மா பேசிக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னும், லேட்டரா ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த தேவையில்லாத ஆசிலேட்டர் கான்செப்ட் இந்த ஹெச் இதெல்லாம் நீக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா அவருக்கே விபூதி அடிக்கிற மாதிரி இந்த ஆசிலேட்டர் கான்செப்டும் இந்த ஹெச்சும் அவரோட தியரியில இருந்தா மட்டும்தான் அவரோட ஃபார்முலா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் கூட மேட்ச் ஆச்சு. அண்ட் அதோட இந்த ஹெச்சுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்க வேண்டியதா போச்சு. அண்ட் அந்த ஹெச்சை தான் நம்ம இன்னைக்கு வர பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அண்ட் அதோட வேல்யூ h is equal to 6.626 into 10 to the power -34 kg/m². என்னதான் இதோட வேல்யூ இவ்ளோ சின்னதா இருந்தாலும் முக்கியமான விஷயம் அது ஜீரோ கிடையாது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. பிளாங்கோட இந்த தியரி லைட்டா இத்தனை நாளா கண்டினியூஸான வேவ் நினைச்சிட்டு இருந்த நம்மள்ட்ட லைட் சின்ன சின்ன பாக்கெட்ஸா தான் இருக்கு, அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. ஏன்னா பிளாங்கோட ஆசிலேட்டர்ஸால லைட்டை பாக்கெட்ஸா தான் எமிட் பண்ண முடியும். இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள. ஒரு குளத்துல ஒரு அலை ஏற்படுது. அந்த அலையோட ஹைட் 1 சென்டிமீட்டராவோ இல்ல 2 சென்டிமீட்டராவோ இல்ல 3 சென்டிமீட்டராவோ இருக்கலாம். பட் இதுக்கு இடைப்பட்ட 1.25 சென்டிமீட்டராவோ 2.5 சென்டிமீட்டராவோ இருக்க முடியாதுன்னு சொல்லுது. நம்ம பார்த்த நார்மலான வேவ்ஸ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாது. ஏன்னா அது கண்டினியூஸான வேவ்ஸ், அது எந்த ஹைட்ல வேணா இருக்கலாம். ஆனா பிளாங்கோட மாடலுக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு வேவ் தான். அதோட இந்த ஆசிலேட்டர்ஸ் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல உள்ள அந்த குவாண்டம்ன்ற வேர்டுக்கு காரணமாகவும் இருந்துச்சு. பிளாங்க் அவரோட ஆசிலேட்டர்ஸ்ல உள்ள ஒவ்வொரு குறிப்பிட்ட எனர்ஜி லெவலையும் குவாண்டான் குறிப்பிடுறாரு. குவாண்டான்றது குவாண்டம்ன்ற லாட்டின் வேர்டோட ப்ளூரல் ஃபார்ம். லாட்டின்ல குவாண்டம்னா எவ்வளவு அளவுன்னு பொருள். நோட் பண்ணுங்கப்பா. சோ ஒரு ஆசிலேட்டரால ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில ஒரு குவாண்டம், அதாவது E = hf இல்ல 2 குவாண்டாவோ இல்ல 3 குவாண்டா அளவுள்ள எனர்ஜியோ தான் வச்சுக்க முடியுமே தவிர 2.5 குவாண்டா 3.25 குவாண்டா இந்த மாதிரி இடைப்பட்ட எனர்ஜிஸ ஒரு ஆசிலேட்டரால வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு. பிளாங்க் வேணும்னே பண்ண ஒரு ட்ரிக்கால வந்த இந்த குவாண்டம்ன்ற பேரு பிற்காலத்துல அந்த ஃபீல்டோட பேராவே மாறிடுச்சு. என்னதான் லைட் குவாண்டான்ற ஐடியாவை கண்டுபிடிச்சதுக்காக பிளாங்க பாராட்டினாலும் லைட் பார்ட்டிகிள்ஸ்ல தான் டிராவல் ஆகுது அப்படின்னு பிளாங்க் கடைசி வரை நம்பவே இல்லை. தன்னோட ஃபார்முலாக்கு இந்த லைட் குவாண்டான்ற கான்செப்ட் இல்லாம சரியான விளக்கத்தை பிற்காலத்துல யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் லைட்டை ஒரு குவாண்டம் பார்ட்டிகிள்னு சீரியஸா எடுத்து பேசினது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான். 1905ல அவர் பண்ண போட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் தான் லைட்ன்றது ஒரு பார்ட்டிகிளாவும் டிராவல் பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுச்சு. அண்ட் இதை பத்தி யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. நம்ம சேனல்ல இதை பத்தி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என் கட்டளையே சாசனம். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் இப்ப வர நம்ம லைட் சென்சார்ஸ்லயும் மோஷன் டிடெக்டர்ஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது வெளியே இருட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் பண்றது, டோர் பக்கத்துல யாராச்சும் போனாங்கன்னா அவங்களுக்காக டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்றது, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு வரோம். பட் 1905ல என்னதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் லைட்ட பார்ட்டிகிள்னு ப்ரூவ் பண்ணாலும் 100 வருஷமா லைட்ட வேவ்னு நம்பிட்டு வந்த பிசிக்ஸ்க்கு ஆப்போசிட்டா லைட்ட பார்ட்டிகிள்னு அப்ப யாருமே ஏத்துக்கல. அதெல்லாம் செல்லாது. அப்பனா 100 வருஷத்துக்கு முன்னாடி தாமஸ் எங்க லைட்ட வேவ்னு ப்ரூவ் பண்ணாரு, அவர் முட்டாளுங்கறியா அப்படின்னு யாருமே இவர் சொன்னதை நம்பல.
அப்பவே முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள்கள் இல்லை கேங் இருந்திருக்கு. எயின்ஸ்டீனோட இந்த கான்செப்டை வெறுத்தவங்கள்ல ஒருத்தரான அமெரிக்கன் பிசிசிஸ்ட் ராபர்ட் மில்லிகன் 1916ல எயின்ஸ்டீன் பண்ணதை விட ப்ரிசைஸான போட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எயின்ஸ்டீன் சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் எயின்ஸ்டீனோட ப்ரெடிக்ஷன்ஸ் கூட எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சு. ஆனா அப்ப கூட எயின்ஸ்டீனோட இந்த போட்டான்ன்ற கான்செப்டை நிறைய பேர் ஏத்துக்கல. ஆமாங்க, இந்த டைம்ல லைட்டோட பார்ட்டிகிள்ஸ்க்கு போட்டான்ன்ற பேர் கொடுக்கப்பட்டுருச்சு. 1923ல ஆர்தர் ஹோலி காம்ப்டன் எக்ஸ்ரேஸை வச்சு பண்ண போட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறமா தான் லைட்டுக்கும் பார்ட்டிகிள் நேச்சர் இருக்கு அப்படின்றத எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. சோ லைட்டுங்கிறது பார்ட்டிகிள்ஸ்னும் அந்த ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ்க்கும் எப்படியோ ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கணும், அந்த பார்ட்டிகிள்ஸ் ஆட் ஆகுறப்ப வேவ் மாதிரியே எப்படியோ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தருதுன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த சமயத்துல எயின்ஸ்டீன் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருந்தாரு. சோ பிளாங்கோட இந்த ஃபார்முலாவையும் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் கம்பைன் பண்ணப்பதான் லைட்டோட ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ்க்கும் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த மொமெண்டம் P is equal to h by lambdaங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க Pங்கிறது மொமெண்டம், Hன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் லாம்டான்றது நம்ம லைட்டோட வேவ்லென்த். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எயின்ஸ்டீன் லைட்டை வச்சு பண்ண போட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் லைட்டை பார்ட்டிகிள்னு சொன்னப்ப நம்பாதவங்க, காம்ப்டன் எக்ஸ்ரேஸை வச்சு பண்ண போட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்ரேஸை பார்ட்டிகிள்னு சொன்னப்ப ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா லைட்டோட வேவ்லென்த் கிட்டத்தட்ட 500 நானோமீட்டர் இருக்கும். ஆனா எக்ஸ்ரேஸோட வேவ்லென்த் அதோட ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 0.0709 நானோமீட்டர் தான் இருக்கும். சோ வேவ்லென்த் குறைய குறைய மொமெண்டம் அதிகமாகும் நமக்கு நல்லாவே தெரியும். சோ எக்ஸ்ரேஸ்க்கு லைட்டோட மொமெண்டம் ரொம்பவே அதிகம். அண்ட் மொமெண்டம் அதிகமாக ஆக பார்ட்டிகிள் நேச்சரை ரொம்பவே ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா மொமெண்டம் பார்ட்டிகிளோட ப்ராப்பர்ட்டி. அண்ட் எயின்ஸ்டீன், மில்லிகன், காம்ப்டன் இவங்க 3 பேருக்கும் லைட்டோட பார்ட்டிகிள் நேச்சரை ப்ரூவ் பண்ணதுக்காக நோபல் பிரைஸும் கொடுத்தாங்க. அதே 1923ல பிரெஞ்சு PhD ஸ்டூடெண்டான லூயிஸ் விக்டர் பேரியர் ரேமன் டிப்ராக்லே என்னன்றாருன்னா, நம்ம இத்தனை நாளா வேவ் நினைச்சிட்டு இருந்த லைட் பார்ட்டிகிள் மாதிரி பிஹேவ் பண்ணப்போ நம்ம இத்தனை நாளா பார்ட்டிகிள் நினைச்சிட்டு இருந்த எலக்ட்ரான் ஏன் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. சோ எலக்ட்ரான்ன்ற பார்ட்டிகிள்க்கும் வேவ் லென்த் இருக்குன்றாரு. இத நம்ம முன்னாடி பார்த்த P is equal to h by lambda அப்படின்ற ஃபார்முலாவை உல்டா பண்ணி lambda is equal to h by p அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலான்றாரு. ஏன்னா நமக்கு ஹெச்சுக்கு வேல்யூ தெரியும், Pன்றது மொமெண்டம், மாஸ் இன்டு வெலாசிட்டி, பார்ட்டிகிள்னா அதோட மாஸும் வெலாசிட்டியும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது எல்லாத்தையும் வச்சு அந்த பார்ட்டிகிள்க்குரிய வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாரு. இந்த தியரிய தன்னோட PhD தீசிஸா காலேஜ்ல சப்மிட் பண்றாரு. இத பார்த்து அவரோட ப்ரொஃபசர்ஸால இத ஏத்துக்க முடியல. ஏன்னா இதுவரை அவங்க எந்த ஒரு சாலிடான ஆப்ஜெக்டும் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணி அவங்க பார்த்ததே இல்ல. ஈவன் அவருக்கு PhD டிகிரியை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன சின்ன பையன் மாதிரி பேசுற? அப்ப பெரிய பஸ்ல போய் பேசு. கார்த்தி சொன்ன டயலாக் அவரோட ப்ரொஃபசர்ஸ் காதுல விழுந்துச்சோ என்னமோ தெரியல. எதுக்குடா அவன் பண்ணு அவரோட தீசிஸை எயின்ஸ்டீன் கண்டுபிடிச்சு வச்சாங்க. எல்லாரும் சின்ன பிள்ளைத்தனம் நினைச்சிட்டு இருந்த அந்த தியரிய எயின்ஸ்டீன் பிரில்லியன்ட்னு சொன்னாரு. டிப்ராக்லேக்கு டிகிரியும் கிடைச்சது. 1927 வரை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோட சப்போர்ட் மட்டுமே இருந்ததாலையும் பிராக்டிக்கல் ப்ரூஃப் எதுவும் இல்லாததாலையும் ஒரு பார்ட்டிகிள்க்கும் வேவ்லென்த் இருக்கு அப்படின்றத யாருமே நம்பல. 1927ல கிளின்டன் டேவிசன், லெஸ்டர் ஜெர்மர் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. நிக்கல் சர்ஃபேஸ் மேல எலக்ட்ரான் அடிச்சு அது மேல பட்டு பவுன்ஸ் ஆகி வர எலக்ட்ரான்ஸை ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் மட்டும் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அது எலக்ட்ரானோட வேவ் நேச்சர்னாலன்னு. சோ எலக்ட்ரான்ன்ற வேவ் நிக்கல் சர்ஃபேஸ் மேல படுறப்போ சில எலக்ட்ரான்ஸ் அதோட டாப் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சில எலக்ட்ரான்ஸ் அதுக்கு கீழே உள்ள செகண்ட் லேயர் வரைக்கும் டிராவல் பண்ணி அதுல பட்டு பவுன்ஸ் ஆகும். சில எலக்ட்ரான்ஸ் அதுக்கும் கீழே உள்ள தேர்ட் லேயர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ செகண்ட் லேயர் வரைக்கும் டிராவல் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆன எலக்ட்ரானை பாக்குறப்போ அது ஃபர்ஸ்ட் லேயர்லயே ரிஃப்ளெக்ட் ஆன எலக்ட்ரானை விட அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும். இதுல 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல உள்ள கேப் ஒரு ஸ்லிட் மாதிரி ஆக்ட் ஆகும். 2 வேவ் இருந்துச்சுன்னா அங்க இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்னோ, அந்த 2 வேவ்ல ஒரு வேவ் அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சுன்னா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா என்ன, நம்ம முன்னாடி பார்த்த கேஸ்ல 2 ஸ்லிட், அதனால அது வழியா 2 வேவ்ஸ் மட்டும் டைஃப்ராக்ட் ஆச்சு. ஆனா இந்த கேஸ்ல ஏகப்பட்ட ஸ்லிட், அதனால ஏகப்பட்ட வேவ்ஸ் டைஃப்ராக்ட் ஆகும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் அதிகமாக ஆக பிரைட் ஸ்பாட் இன்னும் பிரைட் ஆகிட்டே போகும், குறுகிட்டே வரும். டார்க் ஸ்பாட் இன்னும் டார்க் ஆகிட்டே போகும், பிராட் ஆகிட்டே போகும்.
இங்க நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் ஏகப்பட்டது இருக்கிறதுனால பிரைட் ஸ்பாட், அதாவது பிரைட்டஸ்ட் ஸ்பாட்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அதிகமான எலக்ட்ரான்ஸ் ஒரு ஸ்பாட்ல கிடைச்சிருக்கு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டி ப்ரோக்லியோட வேவ்லென்த் ஈக்குவேஷனை நம்ம எலக்ட்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது டேவிசன் ஜெர்மரோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் கூட எக்ஸாக்ட்டா ஒத்து போச்சு. 1799ல தாமஸ் யங் எப்படி லைட்ட வேவ்னு ப்ரூவ் பண்ணாரோ அதே இன்டர்ஃபரன்ஸ் மெத்தடை வச்சு டேவிசனும் ஜெர்மரும் எலக்ட்ரானையும் வேவ்னு ப்ரூவ் பண்றாங்க. பார்ட்டிகளுக்கும் வேவ் நேச்சர் இருக்குன்றத கண்டுபிடிச்சதுக்காக 1929 டி ப்ரோக்லிக்கும் பார்ட்டிகளுக்கு இருக்கிற வேவ் நேச்சரை ப்ரூவ் பண்ணதுக்காக டேவிசன் அண்ட் ஜெர்மருக்கு 1939 நோபல் பிரைஸ் தராங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா எல்லா சபடாமிக் பார்ட்டிகல்ஸுமே வேவ் தான் ப்ரூவ் பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு வர ஒரு பொருளோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்றதுக்கு நியூட்ரான் டைஃப்ராக்ஷன்ற ஒரு மெத்தடை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இது நியூட்ரான் ஒரு வேவா பிஹேவ் பண்றதால மட்டுமே சாத்தியம். எலக்ட்ரான், புரோட்டான், ஆட்டம், நியூட்ரான் இந்த மாதிரி எல்லா பொருளுமே வேவ் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பொருளுமே இந்த மாதிரி எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸால ஆனதுதான். ஏன் நீங்களும் நானும் கூட தான். இப்போ இந்த ஆட்டமே ஒரு வேவ் அப்படின்னா இந்த ஆட்டமால மட்டுமே முழுக்க முழுக்க செய்யப்பட்ட நானும் ஒரு வேவா, பட் என்னால அதை உணர முடியலையே அப்படின்றீங்களா? இந்த கேள்விக்கு சிம்பிளான ஆன்சர் எஸ், நீங்களும் வேவ் தான். ஆனா என்னோட வேவந்தையே என்னால உணர முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு h/p ன்னு பார்த்தோம். அதாவது ஒரு பார்ட்டிகளோட மொமெண்டம் கூட கூட அதோட வேவ் லென்த் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு மனுஷனோட ஆவரேஜான வெயிட் பாத்தீங்கன்னா 60 கிலோ. இந்த 60 கிலோ எடையுள்ள மனுஷனோட ஆவரேஜான வேவ் லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10⁻⁻35 மீட்டர். இது உங்க கண்ணால பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இந்த மொமெண்டம் குறைக்க இந்த வேவ் லென்த் கூடும் இல்லையா? இந்த மொமெண்டம் குறைக்க ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு மாஸ குறைக்கலாம், இல்லாட்டி வெலாசிட்டியை குறைக்கலாம். மாஸ குறைக்க வழி இல்ல, சோ வெலாசிட்டியை குறைக்கிறத பத்தி பார்ப்போம். உங்களோட வேவ் லென்த் ஒரு 1 mm, அட்லீஸ்ட் 1 mm வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உங்க வெலாசிட்டியை எந்த அளவு குறைக்கணும் அப்படின்னா 10⁻⁻30 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில நீங்க மூவ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு 1 mm வேவ் லென்த் இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீட் எவ்வளவு ஸ்லோன்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ இந்த ஸ்பீட்ல கிராஸ் பண்றதுக்கு 100 கோடி வருஷம் ஆகும். அவ்வளவு ஸ்லோ இந்த ஸ்பீட். சோ உங்களோட ஆவரேஜான மாஸ்க்கும் ஆவரேஜான வெலாசிட்டிக்கும் உங்களோட வேவ் லென்த் 10⁻⁻35 மீட்டர்ன்ற ரொம்ப சின்ன அமௌண்டா இருக்கிறதுனாலதான் உங்க வேவ் லென்த்தை உங்களால உணர முடியல. நீங்க ஜூம் பண்ணி போய் பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்டம்ஸ் எல்லாம் 10⁻⁻35ன்ற அந்த வேவ் லென்த்ல தான் இருக்கும். சோ ஃபைனலா என்ன சொல்ல வர்ற, லைட்ன்ற வேவ் பார்ட்டிகிள் மாதிரியும் எலக்ட்ரான்ன்ற பார்ட்டிகிள் வேவ் மாதிரியும் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னீங்கன்னா கேள்வி தப்பு. கேள்வியை சரியா கேளுங்க. ரெண்டுமே இல்ல. எலக்ட்ரானும் சரி லைட்டும் சரி, இந்த ரெண்டுமே வெறும் பார்ட்டிகிளோ வெறும் வேவோ இல்ல. வேவோட சில பண்புகளையும் பார்ட்டிகிள்ஸோட சில பண்புகளையும் ஒரே நேரத்துல கொண்ட ஒரு தேர்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அண்ட் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த தேர்ட் கேட்டகரிக்குள்ள தான் வருவோம். சோ எல்லாமே பார்ட்டிகிள்ஸ், எல்லாமே வேவ்ஸ். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் விசித்திரமா இருக்குல்ல? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த சீரிஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நீங்க இதே மூட்லயே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பை. தூங்கிட்டானோ அப்படியே கிளம்புவோம்.